Hi everyone, நான் நண்பன் அருண். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நீங்கள் ஒரு யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா ஒரு 6 விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமானது. அந்த 6 விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம உங்ககிட்ட பேச போகிறேன். அந்த 6 விஷயத்தில் கடைசி 2 விஷயம் வந்து ரொம்பவே முக்கியமானது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சமாவது புரியும், ஒரு ஐடியாவது கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, நீங்கள் ஒரு பிகினர் யூடியூபராக இல்லை புது யூடியூபராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கொடுத்து ஆல் கொடுத்துக்கோங்க. ஏன்னா யூடியூப் பற்றின எக்கச்சக்கமான விஷயம் என்ன உங்களுக்காக வர இருக்குது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வீடியோவோட டைட்டில் தாங்க. டைட்டில் நீங்கள் எப்படி சூஸ் பண்ண போகிறீங்க சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு குக்கிங் வீடியோ போட்டு அதில் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னு காமிக்க போகிறீங்கன்னா, ஓகே, நீங்கள் யூடியூப் போங்க, உள்ள ஆப்புக்குள்ளே போயிட்டு சர்ச் பாரில் போய் சிக்கன் பிரியாணின்னு டைப் பண்ணிங்கன்னா கீழே எக்கச்சக்க சஜஷன்ஸ் வரும். அதில் ஃபஸ்ட்டு காட்டுறது மேக்ஸிமம் எடுத்து நீங்கள் அப்படியே போடுதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, சஜஷன்ஸ் எல்லாமே என்னென்னா யூடியூப் ஆல்கோரிதம் படி வியூவர்ஸ் என்ன விஷயத்தை பற்றி அதிகமாக சர்ச் பண்ணுறாங்களோ, அதாவது நீங்கள் சிக்கன் பிரியாணியா, ஸோ சிக்கன் பிரியாணி பற்றி என்னென்ன வித்தியாசமாக டைப் பண்ணி சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னு யூடியூபே நமக்கு ஒரு 10-15 கீவேர்ட்ஸ் எடுத்து கொடுக்கும் அந்த சர்ச் பாக்ஸு கீழே. ஸோ அதுதான் கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கிறது உங்கள் வீடியோக்கு எது சூட் ஆகுதுன்னு தோணுதோ அந்த டைட்டில் அப்படியே தூக்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, டிஸ்கிரிப்ஷன்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்கன்னா அது என்னைக்கு அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்ற பப்ளிஷ் டவுன் அப்படின்னு கொடுத்து ஒரு டேட் கொடுத்துட்டு கீழே வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கிரைப் பண்ணணும் நீங்கள் உங்கள் வீடியோவை. ஸோ நீங்கள் குக்கிங் வீடியோ எக்ஸாம்பிள் சொன்னல, இப்போ நீங்கள் எப்படியெல்லாம் குக் பண்ணுறீங்கன்ற இதெல்லாம் தேவையில்லை. டிஸ்கிரிப்ஷனில் என்ன குக் பண்ணுறீங்க மீன்ஸ் மற்றவங்களுக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், ஏன் வியூவர்ஸ் உங்கள் வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம். அதை விட முக்கியமான விஷயம் டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுக்க போகிறீங்கன்னா, நீங்கள் கீவேர்ட் சொன்னேன் இல்லையா, அந்த கீவேர்டு வந்து ஓகே அங்கேருந்து தூக்கி டைட்டிலில் போட்டாச்சு. இப்போ டைட்டிலில் இருக்க அந்த கீவேர்ட் சிக்கன் பிரியாணின்றது மினிமம் ஒரு 3 வாட்டிலேருந்து அதிகபட்சம் 5 வாட்டி வரைக்கும் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அது ரிப்பீட்டடாக இருக்கணும் அந்த வேர்ட்ஸ். ஸோ அப்போ தான் யூடியூப் வந்து வியூவர்ஸ்க்கு உங்கள் வீடியோவை இன்னும் சீக்கிரம் கொண்டு போய் இருக்கும், ரேங்கிங்கில் கொஞ்சம் முன்னாடி வரும். ரைட். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு டைட்டில் செட் பண்ணிட்டீங்க, டிஸ்கிரிப்ஷன் போட்டு வீடியோ அப்லோட் பண்ணிட்டீங்கன்னு வைங்க. இப்போது வியூவர்ஸ் வந்து அந்த விஷயமா தேடும்போது, ஃபஸ்ட்டு நான் சொன்ன எக்ஸாம்பிளே மறுபடியும் எடுத்துக்கலாம். சிக்கன் பிரியாணின்னு போட்டு தேடும்போது வியூவர்ஸ்க்கு ஆயிரக்கணக்கான வீடியோஸ் வந்து சஜஷனில் காட்டும். அதில் உங்கள் வீடியோ இவங்க எப்படி கிளிக் பண்ணுவாங்க? டைட்டில் ஒன்றா படித்து பார்த்து கிளிக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லைங்க. தம்ப்நெயில் பார்த்தா அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது இந்த விஷயத்தில் வந்து கரெக்டாக இருக்குது. ஏன்னா தம்ப்நெயில் பார்த்தோன்னே அது அவ்வளோ பிரைட்டாக இருந்துச்சு. நீங்கள் சம் வேர்டிங்ஸ் எதாவது போடலாம் தம்ப்நெயிலில் பார்த்தோன்னே. இப்போ நான் என்னோடய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, இது நீங்கள் யூடியூப் சர்ச் பண்ணி என்னோடய வீடியோ சஜஷனில் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தம்ப்நெயில் பார்த்தாங்க கிளிக் பண்ணியிருப்பீங்க. ஸோ டவுட்டே இல்லை எனக்கு. ஸோ அதுதான் தம்ப்நெயில் முடிஞ்சிருக்கும் வந்து பிரைட்டாக கொடுக்க பாருங்கள். நீங்கள் உங்கள் வீடியோவை ஒரு 10 மினிட்ஸாக இருக்கட்டும் இல்லை 20 மினிட்ஸ் வீடியோவாக இருக்கட்டும், மொத்த வீடியோவை ரெப்ரசென்ட் பண்ணுறது அந்த குட்டி தம்ப்நெயில் மட்டும்தான். ஸோ அதை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக செட் பண்ணுங்கள். ஓகே, நாலாவது நம்ம பார்க்க போகிற விஷயம் பிளேலிஸ்ட். உங்களுக்குன்ட்டு செப்பரேட்டாக நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை ஒரு வீடியோவும் கண்டிப்பாக ஒரு பிளேலிஸ்ட்டில் போட்டு வைங்க. ஸோ வர வியூவர்ஸ் வந்து உங்கள் வந்து ஒரு வீடியோன்னு நிறுத்தாமல் வீடியோ ரொம்பவே நல்லா இருந்திருந்தா உங்களோட சேனலுக்குள்ளே போய் பிளேலிஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணும்போது அவங்களுக்கு எக்கச்சக்க கேட்டகரிஸ் காட்டும். ஏன்னா கேட்டகரி படி தான் நீங்கள் போட்டு வைப்பீங்க பிளேலிஸ்ட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணி அது ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு வியூவர்ஸ் அப்படியே போகாமல் அதில் ஆரம்பித்து நிறைய வீடியோஸ் பார்க்குறது சான்ஸ் இருக்குது. உங்கள் வியூஸும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அதனால பிளேலிஸ்ட் ரொம்பவே முக்கியம். பிளேலிஸ்ட் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணுங்கள். இந்த கடைசி 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தாங்க. ஓகே, அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். 5வது விஷயம் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆடியன்ஸ். உங்கள் வீடியோக்கு நீங்கள் ஆடியன்ஸ் செட் பண்ணுறது. இப்போ நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா கீழே செட்டிங்ஸில் வந்து மேட் ஃபார் கிட்ஸ், நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் தெரியாதனமாக கூட மேட் ஃபார் கிட்ஸ் ஆப்ஷன் கொடுத்துடாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, மேட் ஃபார் கிட்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீடியோ வந்து இப்போது மினிமைஸ் பண்ணிவிட்டு அப்படி ஸ்க்ரோல் பண்ணுவாங்கல்ல ஒரு சில பேர், அப்படி பண்ண முடியாது, மினிமைஸே பண்ண முடியாது. பேக் போனாலே வீடியோ ஆஃப் ஆகிடும். ரெண்டாவது, உங்கள் சேனலில் வந்து நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணி அது மேட் ஃபார் கிட்ஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா இன்ஸ்க்ரீன் செட் பண்ண முடியாது, ஐ கார்டு செட் பண்ண முடியாது. ஓகே, அடுத்த விஷயம் என்னென்னா, இன்ஸ்க்ரீன் மேட் ஃபார் கிட்ஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் அந்த வீடியோ வந்து மானிட்டைஸ் ஆகாது. சிம்பிள். ஓகேவா? நீங்கள் இன்னும் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் தான் கொடுத்தாகணும். மறக்காமல் அது கொடுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கடைசியாக நம்ம பார்க்க போகிற 6வது விஷயம் என்னென்னா ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்.
இந்த மேட் ஃபார் கிட்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா யூடியூப் ஸ்டுடியோவில் தெரிலன்னா இந்த இடத்துல நான் காட்டுறேன், முடிஞ்சிருக்கு இங்கே ஏதோ ஒரு சைடில் காட்டுறேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன். டூ யூ வாண்ட் டு ஷோ திஸ் வீடியோ, சஜஸ்ட் திஸ் வீடியோ, அதாவது 18+ மேலே இருக்கவங்களுக்கு காட்டணுமா அப்படின்னு கேட்போம். அந்த இடத்துல எஸ் ஷோ மை வீடியோ ஃபார் பீப்புள் ஓவர் 18 அப்படின்னு இருக்கும். கீழே ஒரு ஆப்ஷன் எக்ஸாக்டாக என்ன அந்த வேர்டிங்னு தெரியல. அதாவது 18 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு உங்கள் வீடியோ காட்டணுமான்னு கேட்கும். நீங்கள் இந்த இடத்துல எஸ் காட்டணும்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ சஜஸ்ட் ஆகும். ஓகே கைஸ், நான் சொல்ல வந்த 6 பாயிண்ட்ஸையும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸையும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கடைசி 2 விஷயத்த மறக்காதீங்க. அதில் 2 விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, இன்னும் எக்கச்சக்கமான யூடியூப் ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம சேனலில் வர இருக்குது. நீங்கள் ஒரு பிகினர் யூடியூபராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஐக்கான், அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணோன்னே இமீடியட்டாக உங்களுக்கு வீடியோ வரும், நீங்களும் பார்த்து பயனடைஞ்சிக்க முடியும். ஓகே, see you on next video. Until then, this is Arun signing off. Bye.